ஓகே மாணவர்களே, இந்த அமர்வில் இயக்குனர்களோட வகைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இயக்குனர்களோட வகைகள் இந்திய நிறுவன சட்டம் 2013 படி இயக்குனர்களினுடைய வகைகள் இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எளிமையான பகுதி தான் உங்களுக்கு புரியும். பார்க்க தான் பெரிய அளவில் தெரியுதே தவிர உங்களுக்கு இதை கேட்டிங்கனாலே புரியும். இந்திய குடியிருப்பு இயக்குனர், ரெசிடென்ட் டைரக்டர், இந்திய குடியிருப்பு இயக்குனர். நிறுவன சட்டம் 2013 பிரிவு 49 உட்பிரிவு 3 ஒரு இயக்குனர் கடந்த நாட்காட்டி ஆண்டில், கடந்த காலண்டர் இயரில் குறைஞ்சது 182 நாட்கள் இந்தியாவில் இருந்தார்னா அந்த இயக்குனரை இந்திய குடியிருப்பு இயக்குனர்னு சொல்கிறோம். கடந்த ஆண்டில், கடந்த கேலண்டர் இயரில், நாட்காட்டி ஆண்டில் குறைந்தபட்சம் 182 நாட்கள் இந்தியாவில் இருந்தார்னா அவரை இந்திய குடியிருப்பு இயக்குனர் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கம்பெனிலையும் குறைந்தபட்சம் இந்திய குடியிருப்பு இயக்குனர் ஒருவராவது இருக்க வேண்டும். அடுத்து சுதந்திர இயக்குனர், சுதந்திர இயக்குனர், இண்டிபெண்ட் டைரக்டர். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறுவன சட்டம் 2013 பிரிவு 149 உட்பிரிவு 6 படி இவர் ஒரு மாற்று இயக்குனர். இவர் ஒரு மாற்று இயக்குனர், மேலாண் இயக்குனர் அல்லாத, முழுநேர இயக்குனர் அல்லாத, நியமன இயக்குனர் அல்லாத ஒரு இயக்குனர் சுதந்திர இயக்குனர் ஆவார். யார் சுதந்திர இயக்குனருங்கிறவர்? மேலாண் இயக்குனர் அல்லாத, முழுநேர இயக்குனர் அல்லாத, நியமன இயக்குனர் அல்லாத ஒரு இயக்குனர் சுதந்திர இயக்குனர் ஆவார். குறைந்தபட்சம் 2 சுதந்திர இயக்குனர்களை நியமிக்க வேண்டிய கம்பெனி. குறைந்தபட்சம் 2 சுதந்திர இயக்குனர்களை நியமிக்க வேண்டிய நிறுவனங்கள். நிறுவனத்தோட செலுத்தப்பட்ட பங்கு முதல் 10 கோடி அல்லது அதற்கு மேல் உள்ள பொது நிறுவனங்கள் கட்டாயமாக 2 சுதந்திர இயக்குனர்களை நியமித்திருக்க வேண்டும். ஒரு பொது நிறுவனத்தோட விற்பனை அளவு 100 கோடி அல்லது அதற்கு மேலே இருந்ததுன்னா, ஒரு பொது நிறுவனத்தோட டேர்ன் ஓவர், ஆனுவல் டேர்ன் ஓவர், விற்பனை அளவு 100 கோடி அல்லது அதற்கு மேலே இருந்ததுன்னா கட்டாயமாக 2 சுதந்திர இயக்குனர்களை நியமித்திருக்க வேண்டும். பொது நிறுவனத்தோட கொடுபட வேண்டிய மொத்த கடன்கள், கடன் பத்திரம், இதோட மதிப்பு 50 கோடி அல்லது அதற்கு மேலே இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் 2 இயக்குனர், சுதந்திர இயக்குனர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அடுத்து சிறு பங்குதாரர்களின் இயக்குனர், ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர். ஒவ்வொரு பட்டியலிடப்பட்ட நிறுவனமும் ஒரு சிறு பங்குதாரர் இயக்குனரை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரி நியமிக்கிறப்ப 1000 பங்குதாரர்கள், சிறு பங்குதாரர்கள் அல்லது 10ல் 1 பகுதி சிறு பங்குதாரர்கள் எழுத்து மூலமான அறிவிப்பு தந்திருக்க வேண்டும். 1000 பங்குதாரர்களோட வேண்டுகோள் அல்லது 10ல் 1 பங்குதாரர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு பட்டியலிடப்பட்ட நிறுவனமும் ஒரு சிறு பங்குதாரர் இயக்குனரை, சிறு பங்குதாரர் இயக்குனர் ஒருவரை நியமிக்குது. அவங்க சார்பாக ஒருத்தங்களை நியமிக்கிறாங்க. அடுத்து பேரளவு இயக்குனர், நாமினி டைரக்டர். பொதுவாக அந்த கம்பெனி வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்கும். அந்த கடன் கொடுத்த நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் தங்களோட நலனை பாதுகாப்பதற்காக அல்லது பங்குதாரர்கள் நலனை பாதுகாக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இந்த பெயரளவு இயக்குனரை நியமிக்கலாம். நிதி நிறுவனங்களின் நலன் கருதி அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின்படி அல்லது மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி பெயரளவு இயக்குனர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படியோ அல்லது நிதி நிறுவனங்களோட நலன் கருதியோ அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயோ இந்த பெயரளவு இயக்குனர்கள் நியமிக்கப்படுறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெயரளவு இயக்குனர்களை நியமிக்கலாம். மத்திய அரசு அல்லது அதற்கு இணையான நபர்கள் நியமிக்கலாம். இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட பெயரளவு இயக்குனர்கள் நிறுவன நலன் கருதி செயல்பட வேண்டும். கம்பெனியினுடைய வெல்ஃபேருக்காக இவங்க செயல்படுவாங்க. பெண் இயக்குனர், நிறுவன சட்டம் 2013 பிரிவு 100
40 உட்பிரிவு 1A இயக்குனர் குழுவில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனராவது இருக்க வேண்டும். அனைத்து பட்டியலிடப்பட்ட பொது நிறுவனங்கள் செலுத்தப்பட்ட முதல் 100 கோடி அல்லது அதற்கு மேல் உள்ள பொது நிறுவனங்கள் கட்டாயமாக இந்த பெண் இயக்குனரை நியமிக்க வேண்டும். பட்டியலிடப்பட்ட பொது நிறுவனங்கள் நியமிக்க வேண்டும். செலுத்தப்பட்ட பங்கு முதல் 100 கோடி அல்லது அதற்கு மேலே இருந்தால் நியமிக்கணும். விற்பனை அளவு 300 கோடி அல்லது அதற்கு மேலே இருந்தால் நியமிக்கணும். ஒரு பெண் இயக்குனரை கட்டாயமாக நியமிக்க வேண்டும். அப்புறம் கூடுதல் இயக்குனர், அடிஷ்னல் டைரக்டர், பணிச்சுமை காரணமாக சில பணிகளை செய்து முடிக்க வேண்டிய காரணத்தினால ஒரு நிறுவனம் கூடுதலாக இயக்குனர்களை நியமிக்கும். அவங்களுக்கு பேர் கூடுதல் இயக்குனர். அப்புறம் மாற்று இயக்குனர், ஆல்டர்னேட் டைரக்டர். ஒரு இயக்குனர் சிகிச்சைக்காக வெளிநாடு போயிட்டார். 3 மாதமாக இந்தியாவிலேயே இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டார். அப்போ அந்த காலி இடத்துல ஒரு இயக்குனரை ஒருத்தரை இயக்குனராக நியமிப்பாங்க. அவருக்கு பேர் மாற்று இயக்குனர். ஒரு இயக்குனர் இந்தியாவில் குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு மேலே இல்லைன்னா அவருக்கு பதிலாக வேறொருத்தரை இயக்குனராக நியமிக்கலாம். அவருக்கு தான் மாற்று இயக்குனர்னு பேர். செயல்முறை விதிகளில் இந்த மாதிரி மாற்று இயக்குனர் நியமிப்பதற்கான அனுமதி இருக்க வேண்டும். செயல்முறை விதிகள் கூறியிருந்தால் தான் இந்த மாதிரி மாற்று இயக்குனர்களை நியமிக்க முடியும். செயல்முறை விதிகளில் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியினுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதன் வழியாக நியமிக்கலாம். மாற்று இயக்குனர் அப்படிங்கிறவர் உண்மையான இயக்குனருக்கு முகவராக அல்லது பதிலாக கருதப்பட மாட்டார். அவரோட முகவர் கிடையாது இவர். அடுத்து நிழல் இயக்குனர், ஷேடோ டைரக்டர். இயக்குனர் அவையில் ஒருத்தர் இடம்பெற்றிருக்க மாட்டார். ஆனால் அவர் நிறுவனத்தை வழி நடத்துவதற்கான அதிகாரம் உள்ளவர். முக்கியமான நபராக இருப்பார், அதிகாரம் பெற்ற ஒரு நபராக இருப்பார். அவரோட வழிகாட்டுதல் படி தான் இந்த கம்பெனியில் இயக்குனர் அவையே செயல்படும். அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார். அதனால் இயக்குனர் குழுவில் இடம்பெறாத ஒருவர், ஆனால் நிறுவனத்தை வழிநடத்த அதிகாரம் உள்ள ஒரு நபரை தான் நிழல் இயக்குனர்னு சொல்கிறோம். பின்னாடி அவர் விருப்பப்பட்டார்னா இயக்குனராக நியமிக்கப்படலாம். அடுத்து இயக்குனர்களோட எண்ணிக்கை. நிறுவன சட்டம் 2013 நிறுவன சட்டம் 2013 பிரிவு 149 உட்பிரிவு 1 ஒவ்வொரு கம்பெனியும் எத்தனை இயக்குனர்களை நியமிக்கலாம், குறைந்தபட்ச இயக்குனர்கள் எவ்வளோ பேர், அதிகபட்ச இயக்குனர்கள் எவ்வளோ பேர். இது ஏற்கனவே நம்ம சொன்ன செய்தி தான் மீண்டும் வந்திருக்கு. பொது நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 3 இயக்குனர் இருக்கலாம். தனி நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 2 இயக்குனர் இருக்கணும். ஒரு நபர் நிறுவனமாக இருந்தால் குறைந்தபட்சம் 1 இயக்குனர் இருக்கணும். அதிகபட்ச இயக்குனர்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனியில் அதிகபட்சமாக 15 இயக்குனர்களை நியமிக்கலாம். அப்புறம் மேலே கூடுதலாக இன்னும் இயக்குனர் வேணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி கம்பெனியோட பொதுக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி கூடுதல் இயக்குனர்களை நியமித்து கொள்ளலாம். இதுக்கு மத்திய அரசாங்கத்தோட அனுமதி தேவையில்லை. அப்புறம் இயக்குனர்களோட நிலை. நிறுவன சட்டம் 2013 பிரிவு 165 படி ஒரு நபர் அதிகபட்சமாக 20 நிறுவனங்களில் இயக்குனராக இருக்கலாம். ஆனால் 10 பொது நிறுவனங்களில் தான் அவர் இயக்குனராக இருக்க முடியும். எல்லாமே தனி நிறுவனமாக இருந்தால் 20 நிறுவனங்களில் இருக்கலாம். அதை நல்லா தெளிவாக பார்த்துங்க. பொது நிறுவனம் ஒன்றின் துணை நிறுவனமாக உள்ள பொது நிறுவனம் அல்லது தனி நிறுவனமாக இருந்தால் 10 தான் அதிகபட்சமாக இயக்குனராக இருக்கலாம். அதான் பொது நிறுவனமாக இருந்தால் 10 நிறுவனங்களில் இயக்குனராக இருக்கலாம். தனி நிறுவனமாக இருந்தால் 20 நிறுவனங்களில் இயக்குனராக இருக்கலாம். இவர் எத்தனை கம்பெனியில் இயக்குனராக இருக்கலாம் அப்படிங்கிறத கம்பெனியினுடைய பங்குதாரர்கள் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக கட்டுப்படுத்தவும் முடியும். ஒரு நபர் எத்தனை நிறுவனங்களில் இயக்குனராக இருக்கலாம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துவதற்கு பங்குதாரர்கள் கூட்டத்தில் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றலாம். நன்றி மாணவர்களே.